மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 3ஆம் வகுப்பு பாடம் தமிழ். இன்றைய வகுப்பில் என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கணம் பார்க்க போகிறோம். சரிங்களா? போன வகுப்பில் இலக்கணம் சொற்களை பற்றி நம்ம பார்த்துருப்போம். இந்த வகுப்பில் இலக்கணம் நம்ம எழுவாய்னா என்ன, பயனிலைனா என்ன, செய்யப்படும் பொருள்னா என்ன என்பதை பற்றி நம்ம பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இன்றைக்கி வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் எழுவாய், பயனிலை, செய்யப்படும் பொருள் பார்க்க போகிறோம். சரிங்களா? எழுவாய்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்கியம் சொற்களை பயன்படுத்தி தான் வாக்கியத்தை முழுமையாக அமைக்க முடியும். சொற்கள் இல்லைன்னா வாக்கியம் முழுமை பெறாது, முழுமையாக அமைக்க முடியாது இல்லைங்களா? அப்போ சொற்களை பயன்படுத்தி ஒரு முழுமையாக வாக்கியம் அமைச்சா மட்டுமே தான் நம்ம என்ன பண்ண முடியும், எழுவாய், பயனிலை, செய்யப்படும் பொருளை கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா சொற்கள் இல்லாமல் வாக்கியத்தை நம்மளால் எழுதவும் முடியாது இல்லையா? ஒரு வாக்கியத்தை அமைத்து எழுதும் பொழுது முதன்மை பெற்ற சொல்லாக பெயர் சொல் எது வருதோ அதுதான் என்னது, எழுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. முதன்மை பெற்ற பெயர் சொல்லாக. இப்போ உதாரணம் புத்தகத்தில் நமக்கு முகிலன் பாடம் படித்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுருக்கீங்களேன். இப்போ சொற்களை பயன்படுத்தி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ எழுதியிருக்காங்க, வாக்கியத்தை முடிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த வாக்கியத்தை முடிச்சிருக்கும் பொழுது இந்த வாக்கியத்தில் முதன்மை பெற்ற சொல்லாக பெயர் சொல் எங்கே வருதோ அதுதான் என்னது, எழுவாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஆனால் இதே எழுவாய் எல்லா வாக்கியத்தின் அடிப்படையிலும் முதன்மை சொல்லாக வரும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ முதன்மை பெற்ற சொல்லாக இந்த இப்போ வெளிப்படையாக பெயர் சொல் நமக்கு வெளிப்படையாக வந்திருக்கு. ஆனால் ஒரு சில வாக்கியத்தில் நமக்கு முதன்மை பெற்ற சொல்லாக வராமல் இந்த பெயர் சொல் என்ன ஆகும், மறைந்து கூட நமக்கு இரண்டாவதாக கூட வரும் இல்லைங்களா? இப்போ வெளிப்படையாக முதன்மை பெற்ற சொல்லாக நமக்கு வந்திருக்கு. அப்போ எழுவாய் ஒரு வாக்கியத்தின் அடிப்படையில் முதன்மை பெற்ற சொல்லாக எங்கே முன்னாடி வருதோ, முதல்ல வருதோ அதுதான் என்னது, பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எழுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ முகிலன் பாடம் படித்தான் எனும் பார்க்கும் பொழுது முதன்மை பெற்ற முதல் சொல் என்னது, முகிலன். அப்போ முகிலன் என்பது தான் என்ன வரும், எழுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பயனிலைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்கியம் முற்று பெறுகின்ற, அதாவது முற்று பெற்று முடிகின்ற இடம்தான் எது, வினை முற்று. முற்று பெறுகின்ற இடம்தான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம வினை முற்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ எங்கே ஒரு வாக்கியத்தில் முற்று பெற்று முடிகின்றதோ, லாஸ்ட்டாக எது முடியுதோ அதுதான் என்னது, வினைச்சொல். அதாவது வினை முற்றுன்னு சொல்கிறோம் இல்லையா? எது வினை முற்றாக இருக்கிறதோ அதுதான் என்னது, பயனிலை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதான் இப்போ வினைமுற்று, அதாவது வினைமுற்றாக முடிகிறது தான் வினைமுற்றுன்னு சொல்கிறோம். அதுதான் என்னன்னு சொல்கிறோம், பயனிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த எழுவாய்னா என்ன, முதல் சொல்லாக பெயர் சொல் எது வருதோ அது எழுவாயின்னு பார்த்தோம். பயனிலைனா முற்று பெற்று முடிகின்ற வினைமுற்று தொடர் தான் என்னன்னு பார்த்தோம், பயனிலை என்று நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ எழுவாயிற்கும் பயனிலையிற்கும் உள்ள செய்யப்படும் பொருள்லாம் என்ன என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். செய்யப்படும் பொருள்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு. செய்யப்படும் பொருள்னா ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு எங்கே வருகின்றதோ அதுதான் என்னது, செய்யப்படும் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ முகிலன் பாடம் படித்தான் என பார்க்கும் பொழுது முகிலன் என்பது என்னன்னு பார்த்தோம், நம்ம எழுவாய், படித்தான் என்பது பயனிலை. அப்போ பாடம் நடுவில் நமக்கு கொடுத்துருக்காங்க. பாடம் எனும் பார்க்கும் பொழுது முகிலன் பாடத்தை படித்தான். அப்போ பாடத்தை ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு நமக்கு வருது இல்லையா? அப்போ பாடம் எனும் பார்க்கும் பொழுது அதுதான் என்னது, செய்யப்படும் பொருள். அதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, செய்யப்படும் பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ முகிலன் என்பது பெயர் சொல் எழுவாய், படித்தான் என்பது வினைமுற்று பயனிலை, பாடம் எங்கே ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு வரலை அப்படின்றது கேட்கலாம். ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு நமக்கு மறைந்து வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ பாடத்தை என்னும் பார்க்கும் பொழுது ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கு. அதுதான் செய்யப்படும் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா, எழுவாய்னா ஒரு வாக்கியம் முதன்மை சொல்லாக வந்தால் பெயர் சொல்லாக எது வருதோ அது எழுவாய். பயனிலைனா முற்று பெற்று, அதாவது வாக்கியம் எங்கே முடியுதோ அதுதான் பயனிலை. செய்யப்படும் பொருள்லாம் நடுவில் இருக்கும் இல்லையா? அதாவது ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு அதுதான் என்னது, செய்யப்படும் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா?
இப்போ இந்த எழுவாய்னா என்ன, பயனிலைனா என்ன, செய்யப்படும் பொருள்னா என்ன என்பதை பற்றி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுவாய், பயனிலை, செய்யப்படும் பொருளை பற்றி நமக்கு மொத்தம் 5 உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 5 உதாரணங்களும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டத்துக்குள்ளே நிரப்பி எழுதணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசன் கோயில் கட்டினான். அரசன் என்ன பண்ணான்? கோயில் கட்டினான். இப்போ முதல் சொல்லாக பெயர் சொல் வந்தால் அது என்னது? அரசன் என்பது எழுவாய். கட்டினான் முற்று பெற்று முடிகின்றது பயனிலை. கோயில், கோயில் என்னும் பார்க்கும் பொழுது அரசன் என்ன பண்ணுறான்னா கோயிலை கட்டினான். அப்போ கோயிலை கட்டினான் எனும் பார்க்கும் பொழுது ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு இந்த இடத்துல கோயிலை கட்டினான் எனும் பார்க்கும் பொழுது ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கு. அப்போ ஐ என்பது அங்கே வந்திருக்கு இல்லையா? அப்போ அதுதான் என்னது? செய்யப்படும் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாவது, இப்போ அரசன் என்பது எழுவாய், கோயில் என்பது செய்யப்படும் பொருள், கட்டினான் என்பது பயனிலை. இரண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகம் மழை பொழிந்தது. மேகம் மழையை பொழிந்தது இல்லையா? அப்போ மேகம் என்பது என்ன வரும்? எழுவாய். பொழிந்தது என்பது வினைமூற்று. மழையை ஐ, மழையை என்னும் பார்க்கும் பொழுது ஐ வந்திருக்கா? அப்போ அது என்னது? செய்யப்படும் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ மேகம் வந்து மழையை பொழிந்தது. அப்போ மழை என்பது செய்யப்படும் பொருள். மூன்றாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எலும்பை நாய் கவ்வியது. இப்போ இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்னென்னா, ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு அங்கெல்லாம் மறைந்து வந்திருக்கு. இங்கே எலும்பை என்னும் பார்க்கும் பொழுது பெயர்ச்சொல் வந்து என்ன முதன்மை பெற்றாக சொல்லாக வந்தால் அதுதான் என்னது? எழுவாய்ன்னு பார்த்தோம். இப்போ இங்கே எழுவாய் வந்து மறைந்து வந்திருக்கு. அப்போ இங்கே எங்கே வந்திருக்கு பெயர்ச்சொல்? இரண்டாவதாக நாய் என்பது தான் என்னது? பெயர்ச்சொல் இல்லையா? அப்போ நாய் என்பது எழுவாய். எலும்பை என்பது இரண்டாம் ஐ என்னும் எலும்பை. அப்போ எலும்பை என்னும் பார்க்கும் பொழுது ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ வெளிப்படையாக வரும் பொழுது அந்த எலும்பை என்பது என்ன வரும்? செய்யப்படும் பொருள். நாய் என்பது முதன்மை சொல்லாக வராமல் இரண்டாவதாக வந்திருக்கு. அது என்ன வரும்? எழுவாய். கவ்வியது என்பது வினைமுற்று. அப்போ அது என்ன வரும்? பயனிலை அப்படின்னு எழுதும். சரியா? அதுக்கப்புறம் நான்காவதா, நாற்காலியை தச்சர் செய்தார். நாற்காலியை என்னும் பார்க்கும் பொழுது ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு என்ன ஆயிருக்கு? வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ நாற்காலியை என்பது என்ன வரும்? செய்யப்படும் பொருள். தச்சர் என்பது என்ன வரும்? எழுவாய். பெயர்ச்சொல் தச்சர். செய்தார் என்பது வினைமுற்று. அது பயனிலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் நான் படம் பார்த்தேன், அதாவது வரைந்தேன். நான் என்ன பண்ணேன்? படத்தை வரைந்தேன். நான் என்பது எழுவாய். படத்தை என்பது ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வந்திருக்கு இல்லையா? அப்போ அது செய்யப்படும் பொருள். வரைந்தேன் என்பது வினைமுற்று பயனிலை. புரியுதுங்களா? இப்போ இந்த பாடத்தில் இந்த கட்டத்தில் என்ன பண்ணியிருக்கேன்? எல்லாம் எழுவாய், பயனிலை, செய்யப்படும் பொருள் எழுதியிருக்கேன். இது உங்கள் புத்தகத்தில் எழுதிக்கிங்க. இன்றைக்கி வகுப்பில் வந்து உங்களுக்கு எழுவாயினா என்ன, பயனிலைனா என்ன, செய்யப்படும் பொருள்னா என்னன்றதை பற்றி உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? சாதாரணமாக ஒரு வாக்கியத்தை எழுதும் பொழுது பெயர் சொல்லாக வந்தால் அது, அதாவது பெயர் சொல் வந்து வெளிப்படையாகவும் வரும், மறைந்து வரும், அது எழுவாய். பயனிலைனா என்ன? ஐ என்னும் இரண்டாம், அதாவது வினை முற்று எங்கே ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு எங்கே மறைந்து வந்திருக்கோ அது பயனிலை. செய்யப்படும் பயனிலைனா என்ன சொன்னேன்? ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு எங்கே மறைந்து வந்திருக்கோ அது என்னது? பயனிலைன்னு சொன்ன இல்லையா? அது பயனிலை கிடையாது. எழுவாயன்னா ஒரு வாக்கியத்தில் முதன்மை பெற்ற சொல்லாக பெயர் சொல் எது வருதோ அதுதான் எழுவாய். பயனிலைனா ஒரு வாக்கியம் வந்து வினை முற்று எங்கே முடியுதோ அதுதான் பயனிலை. செய்யப்படும் பொருள்னா ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு எங்கே வருதோ மறைந்து வரும், வெளிப்படையாக வரும். எழுவாயும் செய்யப்படும் பொருளும் ஒரு சில இடங்களில் மறைந்து வரும், ஒரு சில இடங்களில் வெளிப்படையாகவும் வரும். அதுதான் என்னது? செய்யப்படும் பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ ஈஸியாக வந்து உங்களுக்கு எழுவாயினா என்ன, பயனிலைனா என்ன, செய்யப்படும் பொருள்னா என்னன்றது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் உங்களுடைய ரஃப் நோட்டில் ஒரு வாக்கியத்தை எழுதி பிரித்து பாருங்கள். சரிங்களா? நன்றிப்பா.